வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா சிறையில் பார்த்தீங்கன்னா வந்து சௌந்தரபாண்டியோட ஆக்டிங் வேறு லெவலான ஆக்டிங் சொல்லலாம். சூப்பராக வந்து ஆக்டிங் பண்ணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து என்ன இப்படிலாம் வந்து இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து சௌந்தரபாண்டியை பார்த்து வந்து நம்ம முத்துப்பாண்டியே ஆச்சரியப்படுறாரு. கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது வந்து மர்மம் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை வந்து யாரும் பண்ணியிருக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து யார் பண்ணியிருப்பா, நாங்கள் கண்டிப்பாக வந்து இப்படிலாம் வந்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து வேறு வேறு வழியில் வந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து மனசு மனசு விரும்பி வந்து ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம சௌந்தரபாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, கண்டிப்பாக வந்து இதை வந்து யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அத்தையை. கண்டிப்பாக வந்து அத்தையை கொலை பண்ணியிருக்கிறது வந்து யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாம் சாங்கியம்லாம் முடிச்சு வந்து எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சௌந்தரபாண்டிக்கு வந்து ஒரே வந்து பயமா அக்காவை இப்படி கொலை பண்ணிட்டோமே, நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்காவை இப்படி கொலை பண்ணிட்டாமே, கண்டிப்பாக வந்து அக்கா வந்து ஏதாவது வந்து அக்காவை வந்து ஏதாவது வந்து யாராவது வந்து எவிடன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது, ஆதாரம் யாராவது வந்து கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது, நம்ம ஜெயிலுக்குள்ளே போயிடுவோம். அது இல்லாமல் வந்து சொந்த அக்காவே கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி பழி வந்துடும். கண்டிப்பாக இதுலேருந்து எப்படியும் தப்பிச்சே ஆகணும். கண்டிப்பாக தப்பிச்சே ஆகணும். தப்பிக்கலைன்னா வந்து ரொம்பவே அவமானமாக போயிடும். கண்டிப்பாக தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கட் வந்து ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, இந்த பிரச்சனை வந்து எப்படியும் நம்ம தப்பிச்சே ஆகணும். தப்பிக்கலைன்னா மட்டும் ஐயோ ரொம்பவே கஷ்டமாக போயிடும். நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இதவே பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த எபிசோடு தாங்க போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்துப்பாண்டி வந்து கேட்குறாரு, ஏன்பா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சு, ஏன்டா என்னோட அக்காவே இறந்துட்டா, என் அம்மைக்கு நிகராக வந்து என் அக்காவை பார்த்தேன், என் கூடயே வந்து என் அக்கா வச்சுருந்தேன், அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அக்காவையும் வந்து கொலை பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, உன் அக்காவையெல்லாம் யாரும் கொலை பண்ணலப்பா, யாரும் கொலை பண்ணது நாங்கள் விசாரிக்கிறோம்ப்பா, நீ எதை பற்றியும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படா கவலைப்படாமல் இருக்கிறது, செத்தது என் அக்காடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே வந்து சனியும் பக்கத்துலேருந்து பார்ப்பாரு. ரொம்ப தான் ஆக்டிங் போகிறாரு அப்பா, வேறு லெவலான ஆக்டிங்லாம் போடுறாருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்குன்னா, சௌந்தரபாண்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறதை பார்த்து வந்து நம்ம முத்துப்பாண்டி, அப்பா யாராக இருந்தாலும் இதை கண்டுபிடிச்சிடலாம்ப்பா, யார் கொலை பண்ணியிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம்ப்பான்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஏன்டா அங்கே இங்கே இதுக்குடா தேடணும், நான் தான் சொல்கிறேன்லடா, என் அக்காவை கொலை பண்ணது யாரும் நான் சொல்ல வாடா, எங்கள் அக்காவை கொலை பண்ணது ஒரே ஒரு ஆள் தான்டா, அந்த வெறும் பையன் தான்டா என் அக்காவை கொலை பண்ணியிருக்கான், வேற யாருமே என் அக்காவை கொலை பண்ணலடா, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னப்பா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையாப்பா, அதெல்லாம் வந்து ஆதாரத்தோடு நிரூபிக்கணும்ப்பா, ஆதாரம் இல்லாமலாம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா, ஆதாரத்தோடு நீ காட்டுப்பா, நான் ஆதாரத்தோடு யாராக இருந்தாலும் வந்து அரெஸ்ட் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து முத்துப்பாண்டியும் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, சண்முகமாக இருக்குமா இல்லை வந்து வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எபிசோடு இருக்குன்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்.